வணக்கம் தமிழா. ஆன்லைன் சேல் வந்தாலே ஒரு கொண்டாட்டம் தான். என்கிட்ட தான் HDFC கார்டு இருக்கே, 10% டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம்னு கார்டை தேய்ப்பீங்க. ஆனா அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். கார்டு HDFC தான், ஆனா டிஸ்கவுண்ட் வராது. ஏன்? அதுதான் கோ பிராண்டட் கார்டு வைக்கிற செக். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் சும்மா சில்லறையா இல்ல விமானத்துல பிசினஸ் கிளாஸ்ல போற அளவுக்கு தங்கமா? இன்னைக்கு வீடியோல கோர் கார்டு வர்சஸ் கோ பிராண்டட் கார்டோட மொத்த ஜாதகத்தையும் அலச போறோம். வெல்கம் டு மிஸ்டர் கிரெடிட் தமிழன். ஃபர்ஸ்ட் விஷயத்தை உடைக்கிறேன். அமேசான்ல தீபாவளி சேல் நடக்குது. HDFC கார்டுக்கு 10% உடனடி தள்ளுபடின்னு போடுறான். நீங்க கெத்தா உங்க HDFC ஸ்விக்கி கார்டை எடுப்பீங்க. ஆனா அந்த ஆஃபர்ல குட்டியா ஒரு கண்டிஷன் இருக்கும். நாட் அப்ளிகபிள் ஆன் கோ பிராண்டட் கார்ட்ஸ். அதாவது உங்க ஸ்விக்கி கார்டு, டாடா நியூ கார்டெல்லாம் அந்த 10% பொதுவான ஆஃபருக்கு செல்லாது. அந்த நேரத்தில் உங்க ஃப்ரெண்டு வச்சிருக்க சாதாரண HDFC மிலேனியா கார்டு ஒர்க் ஆகும். ஆனா உங்க பிரீமியம் ஸ்விக்கி கார்டு ஒர்க் ஆகாது. இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுமா? நோ டபுள் டிப்பிங் பாலிசி படி பேங்க் உங்களுக்கு 2 லட்டு தரமாட்டாங்க. அடுத்தது ரிவார்ட்ஸ் மேட்டர். இங்க தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. கோ பிராண்டட் கார்டு ஒரு கூண்டு கிளி மாதிரி. அமேசான் ICICI கார்டில் கேஷ்பேக் வரும். ஆனா எங்க? அமேசான் பே பேலன்ஸ்ல. அதை வச்சு அமேசான்ல தான் செலவு பண்ண முடியும். பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாற்ற முடியாது. டாடா நியூ கார்டில் நியூ காயின்ஸ் வரும். அதை வச்சு டாடா பிக் பாஸ்கெட்ல தான் வாங்க முடியும். ஆனா ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. HDFC ஸ்விக்கி கார்டு, ஆக்சிஸ் ஏர்டெல் கார்டெல்லாம் கேஷ்பேக்கை ஸ்ட்ரெயிட்டா உங்க ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்ல கழிச்சிருவாங்க. இது நல்ல விஷயம்தான். ஆனா இதுலயும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா பாஸ், இந்த கோர் கார்டு, அதாவது HDFC ரெகேலியா கோல்ட், அமெக்ஸ், ICICI, இது ஒரு மந்திர கோல். இங்க கிடைக்கிற பாயிண்ட்ஸை நீங்க சும்மா கட் பீஸா மட்டும் பார்க்காதீங்க. இதை நீங்க ஏர் மைல்ஸா மாத்தலாம். உதாரணத்துக்கு HDFCல உங்களுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதை அப்படியே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கோ இல்ல அக்கார் ஹோட்டலுக்கோ மாத்தலாம். வெறும் ₹1 மதிப்புள்ள பாயிண்ட் நீங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ₹4 வரைக்கும் மதிப்பு தரும். கோ பிராண்டட் கார்டுல ₹1னா ₹1 தான். ஆனா கோர் கார்டுல ஒரு பாயிண்ட்ங்கிறது சரியான இடத்துல யூஸ் பண்ணா 4 மடங்கு லாபம். இதுதான் பணக்காரங்க பண்ற ட்ரிக். கடைசியா ஒரு சீக்ரெட் சொல்றேன். உங்க இலக்கு ஒரு மெட்டல் கார்டு வாங்குறதா? நீங்க அமேசான் ICICI கார்டையே 10 வருஷம் வச்சிருந்தாலும் பேங்க் உங்களை பெருசா கண்டுக்காது. ஏன்னா அது ஒரு கூட்டு தயாரிப்பு. ஆனா நீங்க பேங்கோட சொந்த கோர் கார்டு, அதாவது ICICI பிளாட்டினம் இல்ல ரூபிக்ஸ் வச்சிருந்து நல்லா யூஸ் பண்ணா அடுத்து எமரல்ட் கார்டு கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ICICI எமரல்ட் பிரைவேட் மெட்டல் கார்டு வேணும்னா உங்ககிட்ட முதல்ல சாதாரண எமரல்ட் PVC, அதாவது பிளாஸ்டிக் கார்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அது இருந்தாதான் அப்கிரேட் ஈஸியா கிடைக்குதாம். சோ இந்த மாதிரி பிரீமியம் கார்டு வேணும்னா கோர் கார்டு தான் ஒரே வழி. சோ ஃபைனல் தீர்ப்பென்ன? 1. ஆன்லைன் ஆஃபர் வேணுமா? கோர் கார்டு ஒரு மஸ்ட் ஹேவ். 2. அமேசான் ஸ்விக்கி வெறியரா? கோ பிராண்டட் கார்டு ஒரு ஆட் ஆனா வச்சுக்கோங்க. ரெண்டும் இருந்தாதான் லைஃப் ஜாலியா இருக்கும். உங்ககிட்ட என்ன காம்பினேஷன் இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.